மாணவருக்கு சகோதரி பார்வதி அவர்களே, வரவேற்பு நிகழ்த்திய திராவிட கழக மகளிர் பாசறை தலைவர் சகோதரி மாணவருக்கு வள்ளி அவர்களே, முன்னிலையில் இருக்கின்ற மாநகர செயலாளர் திராவிட கழகத்துடைய மகளிரணி நிலையை சேர்ந்த திருமதி முத்துசுலட்சுமி அவர்களே, திராவிட கழக மகளிர் பாசறையை சேர்ந்த மாநகர செயலாளர் சகோதரி சக்கரபால் அவர்களே, மகளிர் பாசறை தலைவர் திராவிட கழக மகளிர் பாசறையை சேர்ந்த சகோதரி சத்யருக்மணி அவர்களே, திராவிட கழக மகளிரணி செயலாளர் ஆனந்த செல்வி அவர்களே, இந்த இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற இந்த புத்தகத்தை இதழை வெளியீடு அறிமுகம் செய்து இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் திரு வேல்முருகன் அவர்களே, திராவிட கழகத்துடைய மாவட்ட தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களே, தந்தை பெரியார் படத்திலிருந்து உரையாற்றிய பெரியார் வீர விளையாட்டுக் கழகத்தினுடைய மாநில தலைவர் மாண்புமிகு தேவநல்லூர் பேராசிரியர் திரு சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் அன்னை மணியம்மையார் படம் திறந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட கழகத்துடைய மகளிரணி மாநில செயலாளர் மாண்புமிகு தகடூர் சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களே, இங்கே உரையாற்றுவதற்காக சிறப்பு உரையாற்றுவதற்காக வருகின்றிருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு வழக்கறிஞர் அன்பு சகோதரி மதிவதனி அவர்களே, திராவிட கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு உரத்தநாடு அன்பு சகோதரர் குடசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நகர திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் சகோதரர் சுப்பையா அவர்களே, பேரூராட்சி மன்றத்துடைய தலைவி சகோதரி சித்ரா அவர்களே, பேரூராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் சகோதரி வசந்த சந்திரா அவர்களே, திராவிட கழகத்துடைய காப்பாளர் திரு காசி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட கழகத்துடைய ஒன்றிய தலைவர் செல்வ சுந்தரசேகர் அவர்களே, அயன்சிங்கம்பட்டி பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பூதப்பாண்டி அவர்களே, வீரநல்லூர் நகர திராவிட கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் அன்பு சகோதரர் ஆவின் ஆறுமுகம் அவர்களே, மாநில விவசாய தொழிலாளி துணை செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் அவர்களே, சேர்மதை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் முத்துப்பாண்டி அவர்களே, முத்துப்பாண்டியன் பிரபு அவர்களே, சேரை பேரூர் செயலாளர் மனிஷா செல்வராஜ் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் ஜான் ரவீந்தர் அவர்களே, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பிரேமானந்த் அவர்களே, மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் தாமரை செல்வி அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வேல்முருகன் அவர்களே, மாவட்ட மீனவரணி துணை அமைப்பாளர் சேவியர் ஜார்ஜ் அவர்களே, பேரூர் அவைத்தலைவர் திரு பழனி அவர்களே, வாசகர் வட்ட தலைவர் ஆதம் இலியாஸ் அவர்களே, கவுன்சிலர் கல்பனா அவர்களே, மாவட்ட பொய்யாளி துணை அமைப்பாளர் முத்துப்பாண்டியன் அவர்களே, மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் கிருஷ்ணன் அவர்களே, கணேசன் அவர்களே, முத்துராமலிங்கம் அவர்களே, சுபாஷ் அவர்களே, அண்ணாதுரை அவர்களே, தங்கக்குமார் அவர்களே, அம்பாசபுரம் பேரூராட்சியினுடைய ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அன்பு சகோதரர் அம்பை ஒன்றிய செயலாளர் சகோதரர் பழனிசேகர் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, கழக தோழர்களே, திராவிட கழகத்தை சேர்ந்த நண்பர்களே, அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுக்கு முன்னாலே திராவிட கழகத்தினுடைய நிகழ்ச்சி இதற்கு முன்பாக வேலூரிலே திராவிட கழகத்துடைய நிகழ்ச்சி ஒன்று சிறப்பான முறையில் இங்கே இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் செய்திருந்தார்கள். ஆசிரியர் அவர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பகுத்தறிவுன்னா என்ன, சுயமரியாதைன்னா என்ன அப்படி விளக்க உரையாக சொல்லி மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடத்தி முடித்து நமக்கெல்லாம் அறிவித்து சொல்லி சென்றார்கள். இன்றைய தினம் அதற்கு அடுத்த நிகழ்வாக இன்றைய திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் இந்த வேலூர் கிராமத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பெரியாருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற உணர்வு ஆசிரியர் அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய சொல்லி ஆசிரியர் அவர்களுடைய ஆணைக்கேற்ப இந்த நிகழ்வை முன்னின்று மிக தீவிரமாக ஏற்பாடு செய்வதற்காக இருக்கக்கூடிய குணசேகரனை போன்ற மற்ற சகோதரர்கள் எல்லாம் மிகவும் தீவிரமான முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நகர கழக செயலாளரும் அவரோடு சேர்ந்த மற்ற கழக நிர்வாகிகளும் கொண்டிருந்து மிக சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருப்பதற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட கழகத்தினுடைய கொள்கை 1929 வருஷம் செங்கல்பட்டு நடந்த மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்களோ அந்த தீர்மானம் அனைத்துமே இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் அதுதான் உண்மை. 1929 செங்கல்பட்டில் நடந்த அந்த மாநில மாநாட்டில் திராவிட கழக மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதோ அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். பெண்ணுரிமை எப்போ அந்த இது ரைஸ் ஆச்சு 1929 அதோட தீர்மானம் வரும். பெண்களுக்கு கல்வி வேணும், பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள்லாம் கொடுக்கணும், ஆண்களுக்கு சமமாக பெண்களும் மதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிமைகளை கொடுக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அப்போ தான் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே பெண்களுக்கு சொத்துரிமையானாலும் சரி, கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதானாலும் சரி, அந்த மாதிரியான தீர்மானங்கள்லாம் இந்த தினம் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நான் குறிப்பிட்டு கூற கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, அனைவருக்கும் கல்வி சமமாக நடத்தப்பட வேண்டும், அனைவரும் சமமாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, மேற்சாதி கீழ்ச்சாதி என்ற இனமே இருக்கக்கூடாது என்ற உணர்வு அப்போது தான் அந்த 1929 தீர்மானத்தில் தான் அது நிறைவேற்றப்படுகிறது.
அதன் பின்பு தான் இந்த வகுப்புவாரி சட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரப்பட்டு பின்தங்கிய வகுப்பினருக்கும் அவங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும், அவங்களுக்கு உள்ள சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். மேல் ஜாதிக்கு இந்த இது உரிமை, கீழ் ஜாதிக்கு அவங்களுக்கு கிடையாதுங்கிற ஒரு நிலைமையெல்லாம் அடிபட்டு இப்போ எல்லாருக்கும் வகுப்புரிமை ரிசர்வேஷனுங்கிறது வந்ததுனாலே அது காரணம் வந்து திராவிட கழகமும் அதை நிறைவேற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை மனதில் திராவிட முன்னேற்ற கழகம், ஏன்னா திராவிட கழகத்தை பொறுத்தல அவங்க அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை. ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை வைத்துதான் திட்டங்களையோ இல்லை சட்டங்களையோ நிறைவேற்ற முடியும். அந்த வகையில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைவருக்கும் கல்வி கிடைக்கின்ற நிலை, எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்கின்ற நிலை, வேலை வாய்ப்பு, மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற நிலையே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலை எல்லாம் உருவாச்சுன்னா அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் குறிப்பிட்டு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக திராவிட கழகம் வேறு, திராவிட முன்னேற்ற கழகம் வேறு என்று எண்ணக்கூடிய வாய்ப்பே கிடையாது. திராவிட கழகமும் ஒன்று தான், திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்று தான். திராவிட கழகத்துடைய கொள்கை என்னதான், அதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை. அதனால தான் ரெட்டக்குழ துப்பாக்கின்னு சொன்னதே அதை வச்சு தான். நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறீங்களோ அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால தான் இன்றைய தினம் நம்முடைய தலைவராக இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய தளபதியார் அவர்கள் கூட கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பெண்களெல்லாம் இந்த தினம் அகில இந்திய அளவில் அவங்களுடைய பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. பெண் எவ்வளோ அதிக உயர்கல்வி பெற்றிருக்காங்கன்னு அவங்களுடைய பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுடைய பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. காரணம் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம். அவங்களுடைய ஆல் இந்தியா லெவலில் பெண்களுடைய அதாவது உயர்கல்வியுடைய பெர்சன்டேஜ் 27% இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் பெண்கள் பெற்றிருக்கிறது 53%. எந்த அளவுக்கு பெண்களுக்கு உயர்கல்வியில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கல்வியை நாம் பெற்று தந்திருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டது. அது மட்டுமில்லை, அனைத்து துறையிலும் நம்ம முன்னேறி இருக்கிறோம்னா இந்த திராவிட கழகத்தினுடைய கொள்கையை நாம் பின்பற்றுகின்ற காரணத்தினால அந்த 1929 நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை நாம் அப்படியே கடைபிடித்து அதையே செயல்படுத்துகின்ற காரணத்தில் தான் இந்த இந்திய அளவில் இந்த தமிழகம் முன்னிலையில் இருக்கிறது என்பதை நாம் அதிகமாக எடுத்து பார்க்கிறோம். ஆகவே அனைத்து துறையிலும் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறதே அந்த 1929 எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் தான். அதில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுகிற ஒரு ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இதெல்லாம் செய்ய நடக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது, பெண்ணுரிமைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது, அதேமாரி இந்த வகுப்புவாரி சட்டத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு இருக்குது, ரிசர்வேஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாக்க உடனே குரல் கொடுக்கக்கூடிய இயக்கங்கள் எது, திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். மொழிக்கு ஒரு இடையூறு வந்ததுன்னா அதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் எது, திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். மக்களுக்கு எந்தெந்த துறையிலெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, மத்திய அரசால் கேடுகள் விளைக்கப்படுகிறதோ அன்று முதலில் நின்று குறை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு, இங்கே சகோதரி மதிவதனி அவர்கள் வந்திருக்காங்க. அவரும் என்ன மாதிரி ஒரு வழக்கறிஞர் தான், பாராட்டுக்கிறது. அதை உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா சொன்னாங்க. என் பையன் கூட அங்கே தான் இருக்கிற நான் சொன்னேன். செல்வேந்திரன் ஒருத்தர் அவர் இங்கே தான் இருக்கார். அதனால் நல்லா பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். அவங்க உரையை கேட்க வேண்டும் என்ற உங்களோடு நானும் இது கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் வந்து உங்கள் முன்னாலே உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பை கிடைத்தமைக்கு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய ஐயா மேலாள் சபாநாயகர் ஐயா வந்து ஒரு இது சொன்னாங்க.
நீதி கட்சி செங்கற்பட்டு நடைபெற்ற 1929இல் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை செயலாக்குவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த காரணத்தினால தான் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. 2026லும் நம்முடைய சமூக நீதியின் சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி அமையும். அதில் ஐயா அவர்களும் அங்க வகிப்பார்கள். அப்பேற்பட்ட ஆட்சிக்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என கேட்டு நம்முடைய வழக்கறிஞர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு வழக்கறிஞர் அவர்களை உரையாற்ற அன்போடு வேண்டுகிறோம். எங்களுடைய மகள் மதிவதனி அவர்கள் அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி விவாத மேடைகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கருத்தை அழுத்தமாக வைக்கக்கூடியவர், ஆணித்தரமாக வைக்கக்கூடியவர் மட்டுமல்ல, ஆதாரபூர்வமாக வைக்கக்கூடியவர், எல்லாவற்றிற்கும் மேலாக துணிச்சலாக வைக்கக்கூடியவர் என்றால் அது தன்னை தெரியாமல் கொடுத்த துணிச்சல் மட்டுமல்ல, அவருடைய தந்தை எங்களுடைய பாசமிக்க சகோதரர் நினைவில் வாழும் ஐயா சேது அவர்கள், பழனியிலே இருக்கின்ற ஐயா சேது அவர்கள், அவர் நினைவில் வாழும் அவர் கொடுத்த துணிச்சல் என்பதையும் இங்கே தோழர்கள் மத்தியில் சொல்லி அவரை இங்கே பேச அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வீரவநல்லூர் பேரூராட்சியின் சார்பிலும் வீரவநல்லூர் திராவிடர் கழகத்தின் சார்பிலே திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுடைய 92வது பிறந்தநாள் விழாவை கொள்கை குடும்ப விழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும், தலைமையேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய திராவிடர் கழக மகளிர் அணியின் மாநகர செயலாளர் அம்மா முத்துலட்சுமி அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய மகளிர் பாசறை தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி வள்ளி அவர்களுக்கும், விடுதலையின் வீர வரலாறு நூலினை வெளியிட்ட அதை தொடர்ந்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர், ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், தொடர்ந்து ஆசிரியர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஆகச்சிறந்த களப்பணியாளர் அருமை ஐயா ராஜேந்திரன் அவர்களே, உண்மை இதழ் உணர்த்தும் பாடம் என்ற தலைப்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளர், ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் மரியாதைக்குரிய ஐயா வேல்முருகன் அவர்களே, தந்தை பெரியாருடைய படத்தினை திறந்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பெரியார் வீர விளையாட்டு கழகத்தின் மாநில தலைவரும் இந்த மண்ணின் மைந்தருமான பேராசிரியர் ஐயா PSM அவர்களுக்கும், திராவிடர் கழகத்தினுடைய மகளிர் அணியின் மாநில செயலாளர் அன்னை மணியம்மையாருடைய படத்தை திறந்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், அனைத்து போராட்ட களங்களிலும் முன்னணி வரிசையில் நிற்கக்கூடிய மாண்புமிகு அம்மா தகடூர் தமிழ்ச்செல்வி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சுப்பையா அவர்களே, மிக சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வீரவநல்லூர் பேரூராட்சியின் தலைவர் அருமை அம்மா சித்ரா அவர்களே, பேரூராட்சியின் துணைத் தலைவர் அருமை சகோதரி வசந்த சந்திரா அவர்களே, திராவிடர் கழகத்தின் ஒன்றிய தலைவர் ஐயா செல்வ சுந்தர சேகர் அவர்களே, பகுத்தறிவாளர் கழகத்தின் பொறுப்பாளர் பெச்சனா பூதபாண்டி அவர்களே, நகர திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களே, வாழ்வியல் சிந்தனைகள் பாகம் 18 நூல் வெளியீட்டின் போது முதல் பிரதியை பெற்றிருக்கக்கூடிய சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பிரபு அவர்களே, இந்த நிகழ்வில் 28 வயது மதிவதனையும் இருக்கிறேன், 88 வயது நம்முடைய காப்பாளர் ஐயா காசி அவர்களும் அமர்ந்திருக்கிறார். அந்த வகையில் ஐயா காசி அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை உண்மையாகவே திருநெல்வேலி மாவட்டம் அதற்கு முன்பும் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டம் தான். ஆனால் ஆசிரியர் அவர்கள் சரியாக ஒரு தந்தை எப்படி வளமான பகுதிகளை ஒரு மகனுக்கும் வளமற்ற பகுதியை ஒரு மகனுக்கும் கொஞ்சம் வளமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கும் பிரித்து கொடுப்பார்களோ, அப்படி எந்த பகுதி கொஞ்சம் சுரங்கமாக இருக்கிறது என்று தோன்றுகிறதோ அந்த இடத்தில் நிச்சயம் ஐயா ஒருத்தநாடு குணசேகரன் அவர்களை தான் அனுப்பி வைப்பார். என்ன
போய் பாருங்கன்னு சொன்னா கூட அடுத்த 2 மாதங்களில் அந்த ஊரில் மாநாடு நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த பகுதியை திறம்பட வழிநடத்தக்கூடியவர் ஐயா ஒரத்தநாடு குணசேகரன் அவர்கள். இதை எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, காலையில் வருகிற போதே மாவட்ட தலைவர் சொன்னாரு, எங்களால சும்மாவே இருக்க முடியல, ஐயா குணசேகரன் அவர்கள் மாதந்தோறும் எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவிற்கு துடிப்போடு, நீங்கெல்லாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா வயது 50-60 இருக்க மாதிரிதான் இருக்கும். ஆனால் அதை விட வயதை கடந்தவர் அவர். ஆனாலும் நேற்றைக்கு சென்னை, இன்றைக்கு காலை திருநெல்வேலி, இன்றைக்கு மாலை தூத்துக்குடி, நாளைக்கு தஞ்சாவூர் போயிட்டு அங்க அவருக்கு நிகழ்ச்சி இருக்கு. தொடர்ந்து அவர் பயணிப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு பிறகும் இதே வேகத்தோடு பயணிப்பதற்கு அண்ணன் செந்தூர பாண்டியன் போன்றவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் வீரவநல்லூர் பகுதியில் மிக சிறப்பான பொதுக்கூட்டத்தை நடத்தி முடித்து அடுத்த கட்டமாக இந்த கொள்கை குடும்ப விழா. அதே போல எந்த பகுதிக்கு சென்றாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே ஒரு பகுத்தறிவாளர் இருந்தாலும் அந்த இடத்தை வைத்து மிக சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்த முடியும் என்பதற்கு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளரும் மேலாள் சபாநாயகருமான அருமை ஐயா ஆவுடையப்பன் அவர்கள். ஐயாவை பொறுத்தவரை நான் சில பேரை பார்க்கிறப்ப நமக்கு ஒரு செய்தி திரும்ப திரும்ப தோன்றிக்கிட்டே இருக்கும். கட்சி ரொம்ப கொடி கட்டி பறக்கின்ற போது யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, ஆட்சியில் இல்லாத போதும் மக்களோடு யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அப்படி ஆட்சியில் இல்லாத போதும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் அரணாய் நின்றவர் மாண்புமிகு ஐயா மேனாள் சபாநாயகர் அவர்கள். தென்பகுதியில் குறிப்பாக திருநெல்வேலியிலே திமுகவை கட்டமைத்து இன்றைக்கு இந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் இருக்கிறது என்றால் அதற்கு முதன்மை காரணம் மாண்புமிகு ஐயா ஆவுடையப்பன் அவர்கள் தான் என்பதை யாரும் மறைக்க மாட்டார்கள். அதை விட பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, எங்களுடைய கழக தலைவர் தந்தை பெரியாருடைய கொள்கை வாரிசு ஆசிரியர் அவர்களுடைய பேரன்பை பெற்றவர் ஐயா அவர்கள். எந்த அளவிற்கு கேட்டீங்கன்னா, வீரவநல்லூரில் நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போது ஆசிரியர் பேசிய உரை யூடியூப்ல இருக்கு, யாராவது வேணும்னா போய் கேட்கலாம். அந்த உரையில் தன்னுடைய சொந்த மகனை உச்சி முகத்து பாராட்டுவது போல் மாண்புமிகு ஐயா ஆவுடையப்பன் அவர்களை ஆசிரியர் அவர்கள் உச்சி முகத்து பாராட்டி இருந்தார். அந்த அளவில் இது மிக பொருத்தமான ஒரு நிகழ்வாக நான் நினைக்கிறேன். ஒரு கொள்கை குடும்ப விழாவாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட கழக தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் சந்தானம் அவர்களுக்கும், பேராசிரியர் அண்ணன் நெல்லை பாபு அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வணக்கம் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சா அப்படின்னு பயப்படாதீங்க. அத்தனை பேரையும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மிக சுருக்கமாக பேசி முடித்து விடுகிறேன். நூல் வெளியீடு நடந்தது. நூல் வெளியிடுவதற்கு முன்பு ஒருவர் பேசிய பேச்சை வைத்துதான் நான் என்னுடைய உரையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அம்மா சித்ரா அவர்கள். அவங்க பேசினதை நீங்க எல்லாத்தையும் கேட்டீங்க. அவங்களை பார்த்தால் ஒரு விடுத்தான தைரியமான தோற்றத்தோடலாம் அவங்க இல்லை. மேடைக்கு வர வைக்கிறதுக்கே பிஎஸ்எம் அவர்கள் அவ்வளவு முயற்சி எடுத்துதான் அவங்க மேடைக்கே வந்தாங்க. இவ்வளவு தைரியத்தோடு இருக்காங்க. பேசுகிற போது அத்தனை செய்திகளை பேசுறாங்க. அம்மா படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அவங்க உட்கார்ந்த உடனே ஆமாம்மா நான் படிச்சிருக்கேன், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு 30 வருடங்கள் ஆசிரியராக பணிபுரிந்து விட்டு இப்போது பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க. தயவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்கள் கை தட்டினா ஆரம்பிச்சு நமக்கு ஏன் தயக்கம் வருது? இதே ஒரு ஆண் பேரூராட்சி மன்ற தலைவரை பற்றி சொன்னா கையை உயர்த்தி தட்டுவோம். அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டியது கருப்பு சிவப்பு கொடி தாங்கக்கூடிய நம்முடைய கடமை. அந்த கடமைக்காக அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். ஏன் எதுக்கு பாராட்டணும்? எல்லா மகளிரும் தானே பேசினாங்க.
அப்படி என்ன கூடுதல் சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நிறைய கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல, இந்தியாவில். எல்லா கட்சிகளிலும் மகளிர் இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. ஆனால் துணிச்சலோடு பொய் சொல்லக்கூடிய மகளிரை எல்லாம் பிஜேபி வைத்திருக்கிறார். அது கணக்கு கிடையாது. அவங்க எப்படிதான் வந்து இப்போ பொய்ய அது தைரியமா சொல்றாங்க நமக்கு தெரியாது. ஆனால் இயல்பிலேயே கூச்ச சுபாவம் கொண்டவர்களை, இயல்பிலேயே ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஒடுக்குதலை சந்தித்தவர்களை, ஐயோ நம்மெல்லாம் மேலே ஏற முடியுமா, நமக்கெல்லாம் பேச வருமா என்று தயங்கியவர்களை மேலே ஏற்றிய ஒரே இயக்கம் திராவிடர் இயக்கம் தான். மேலே ஏற்றியது மட்டுமல்ல, நீங்க வாங்க பேசுங்க கூப்பிட்டது மட்டுமல்ல, முதல் முறையாக இந்தியாவிலேயே 50% ஊராட்சி மன்றங்களில் பெண்களை நியமித்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். கொஞ்சம் தயங்கினாங்க, 33 கொடுக்கலாமா, 40 கொடுக்கலாமா, 20 குறைச்சிடலாமான்னு பார்த்தப்ப அவர் ஒரே போட போட்டாரு. 33 40 இல்ல, சரிபகுதியாக இருங்கள் என்று பெரியாரிய பார்வையோடு நடந்து கொண்டவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டும்தான். அந்த வகையில் இவர்கள் எல்லாம் வாய்ப்பை பெற்று மேலே அமர்ந்திருக்கிற போது உங்களுக்கெல்லாம் தோணலாம், நீங்க திமுககாரங்க, அவங்க திமுக இருக்காங்க, அரசியல் இருக்கவங்களை பார்த்து உங்களுக்கு ஏன் அவங்க சந்தோஷம் வருதுன்னு கேட்டா, இவர்கள் எல்லாம் அங்கு செல்ல வேண்டும் என்றுதான் திராவிடர் கழகம் இயக்கமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. யார் எங்கு செல்ல வேண்டும் என்ற மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சியோடு என்னுடைய உரையை நான் தொடங்க விரும்புகிறேன். அருமை சகோதரர்களே, எதற்காக இந்த பிள்ளை குடும்ப விழா? ஞாயிற்றுக்கிழமை 1008 வேலை இருக்கும். இளைஞர்கள் வந்திருக்கீங்க, டிவி பார்க்குற வேலை இருக்கும். நீங்க ரொம்ப பெரிய வேலை இருக்குன்னு உடனே நம்ம எல்லாம் போயிட்டு சிஎம் வேலை பிஎம் வேலை பார்க்குற வேலை நினைச்சிக்க கூடாது. நமக்கு வேற வேலைகள் இருக்கும். இன்ஸ்டா பார்ப்பீங்க, ஃபேஸ்புக் பார்க்கணும், கிரிக்கெட் விளையாடுறவங்க இருப்பீங்க, சும்மாவே படுத்திருப்போம் ஒரு வேலைக்கு பார்க்காம, அவ்வளோ வேலை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள், ஒரு அரை நாள், காலையில 10 மணிலிருந்து 1 மணி வரை எல்லாரையும் பேச வைத்து உங்களையும் அமர வைத்திருக்கிறார்கள்னா என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், ஆசிரியருடைய 92வது பிறந்த நாளை கொண்டாடவான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆசிரியருடைய பிறந்த நாளை வீரவநல்லூர் தான் கொண்டாடணும் இல்லை, இன்றைக்கு உலகம் முழுவதும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியருடைய பிறந்த நாளை ஜப்பானில் கொண்டாடினார்கள், சிங்கப்பூரில் கொண்டாடினார்கள், அமெரிக்காவில் கொண்டாடினார்கள். அப்ப அவருடைய புகழை பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சி ஆனா இல்லை. எதுக்காகன்னு கேட்டா, 92 ஆண்டுகள் அவர் செய்த செயல்களை பேசவான்னு கேட்டா அர்த்தம் இல்லை. எதுக்காகன்னு கேட்டா, ஆசிரியர் நேற்றைக்கு பிறந்தநாள் செய்தியாக சொன்னார். என்னுடைய பிறந்தநாள் செய்தி என்பது இந்த சமூகத்திலே திராவிடம் வெல்லும், அதை வரலாறு சொல்ல வைப்பதுதான் என்னுடைய பிறந்தநாள் செய்தி என்று சொன்னார். அப்ப 92 வயசுல ஒருத்தர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு, பொதுக்கூட்டம் பேசுறாரு, எல்லாமே பேசுறாரு. 92 பெரிய வயசு. எங்கன்னா இப்ப 92 வயசு ஆன தாத்தா எப்படி இருப்பாங்க மறந்து போச்சு. அவர் பார்த்து உண்மையாக எத்தனை ஒரு வயசு எப்படி இருப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா அவர் நடந்து வந்தாருன்னா எத்தனை பேர் ஆசிரியரை நேர்ல பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நடந்து வருகிற போது நம்மளாம் ஓடணும். அப்ப அவர் ஓடுனாருன்னா என்ன நினைச்சு பாருங்க, நடக்கிறதே ஓடுற மாதிரி தான் இருக்கு. மேடையில் வந்து அமர்கிறார். மேடையில் வந்து அமர்ந்த உடனே இப்ப எங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, நாங்க பாட்டு அமைதியா உட்காந்துருக்கோம். அவனால அங்கே அமைதியா உட்கார முடியாது, எதையாவது எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. படிச்சது சும்மா மனசுல வச்சுக்க முடியாது, அதை உங்ககிட்ட சொல்லுவாரு. உங்ககிட்ட சொன்னா போதுமா, மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாமா, புத்தகம் எழுதுவார். எனக்கு தெரிந்து 92 வயதில் தொடர்ந்து நாள்தோறும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் உலகத்தில் ஆசிரியரையா மட்டும்தான் டெய்லி எழுதுறார். இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு நம்ம வீட்டுல இருக்கவங்களோட ஒப்பிட்டு பாருங்க. எங்க வீட்லயும் வயசான பாட்டிலாம் இருக்காங்க. 80 வயதுக்கு மேலேயே நினைவு வந்து கொஞ்சம் குறையும். அது இயல்பு, மனித இயல்பு. அது அவங்க குறையும் குற்றமும் கிடையாது. வயது ஆக ஆக ஞாபக மறதி நடக்கும். ஆனா இவர் வயசாக வயசாக ஞாபக சக்தி அதிகமாகிட்டே இருக்கு. அது எப்படி அதிகமாகுதுன்னு நமக்கு தெரியல. அந்த சந்தேகம் இருக்கு நமக்கு. இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, வாழ்வியல் சிந்தனை பாகம் 18 புத்தகம் நிறைய பேர் வாங்கல. நீங்க ஏன் வாங்கணும்னு சொல்றேன்,
அதுக்காக வாங்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கலாம். இது என்னமா வியாபாரம் பண்றீங்களான்னு கேட்டா, ஆமா நிச்சயமாக புத்தக வியாபாரம் தான் பண்ணுகிறோம். அதை சொல்றதுல கூச்சம் இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த புத்தகத்தெல்லாம் பெரியார் கொண்டு போய் சேர்த்ததுனாலதான் வீரவநல்லூரில் பாங்கு சத்தம் கேட்கின்ற போது பேசிக் கொண்டிருந்தவர்கள் அமர முடிகிறது. வட இந்தியாவுக்கு போய் பாங்கு சத்தம் கேட்டுச்சுன்னா பேசிக்கிட்டு இருக்கவங்க உட்கார மாட்டாங்க. நான் பேசுறப்ப பாங்கு சத்தம் எதுக்கு கேட்குதுன்னு அந்த மசூதியை இடிக்க போவாங்க. அப்படியெல்லாம் போகக்கூடாது. இந்தியா மதச்சார்பற்ற நாடு. இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எங்களை போன்ற நாத்திகர்களும் எல்லோரும் சேர்ந்து அமைதியாக வாழணும்னு சொன்னது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் கிடையாது, தமிழ்நாடு மட்டும்தான். எனக்கு இன்னும் என்ன இருக்கு தமிழ்நாடு பற்றியும் கேட்டீங்கன்னா, நான் காலையில இந்த பேங்க்ல வந்தோம். ஐயா வந்து ஆசிரியர் ஐயா சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்தார். நான் ஒரு அரை மணி நேரம் போன் வந்துச்சு பேசிக்கிட்டே வந்துட்டே இருந்தேன். டிரைவர் நான் பின்னாடி சீட்டு. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பார்த்துட்டு போன் பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுது உட்கார்ந்து காலம் எனக்கு தெரியல. அவரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருப்பான். திருப்பி கேட்டாரு, மதியம் கிளம்பா நீங்கன்னாரு. நான் ஒரு நிமிஷம் லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு சொன்னேன். அது உடனே அவரு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. உங்க பேச கேட்பீங்க, அதுக்கு நான் போன் பேசிட்டு இருக்கேன். ஐயா கிட்ட கேட்பீங்க, என்கிட்ட சொல்லிக்கிட்டே வராது, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வராது. அது செய்தி அல்ல, பதிவதை தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் செய்தி இல்லை. அவரோட வேனுக்கு பின்னாடி இப்ப கீழே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், கடவுள் தந்த பரிசு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு வேனுக்கு பின்னாடி எழுதிட்டு, கடவுள் இல்லைன்னு பேசக்கூடிய மதிவதனை பிடிக்குதுன்னா தமிழ்நாடும் தந்தை பெரியாரும் தான். இல்லைன்னா எப்படி அந்த உணர்ச்சி வரும்? இன்னொன்னு உட்காந்துருக்கீங்களானா சரி, இங்க வந்து சைட்ல வந்து உட்கார்ந்துருந்தோம். உட்கார்ந்துருக்கிறப்ப வரிசை கட்டிட்டு கையில கயிறோட நெத்தியில குங்குமத்தோட தின்னோரோட வந்து வந்து பேசுறாங்க. அவங்க பேசுன எல்லாரும் சொன்ன ஒரே செய்தி என்ன தெரியுமா? எனக்கு உண்மையாவே ஒருவரை நினைத்து பார்த்தா பரிதாபமா இருக்கு. அவங்க எல்லாம் வந்து ஒருத்தர் அவர் பேரை கூட சொல்றது நான் விரும்பல, அவர் வந்தப்ப அப்படியே நினைக்க பாருங்கம்மா, அதான் நல்லா வேணுமா அப்படிங்கிற எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பு. போற இடத்துலலாம் இந்துக்கள் தான் வந்து பாராட்டுறீங்க, எந்த இந்து மக்களுக்கு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியல. அப்ப இந்த உணர்வை தமிழ்நாடு உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர் செய்த தியாகங்கள் நிறைய. இந்த மண்ணை பெரியார் எப்படி பக்குவப்படுத்தினாரோ அது அப்படியே இருக்கணும்ன்றதுக்காக தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்கள் செய்த பணிகளை நன்றியோடு நினைவு கூறுவதற்கு இந்த நிகழ்வு. சரி, நான் முன்னாடி சொன்னல 92 வயசுல ஒரு ஞாபக சக்தி இருக்கு, புத்தகங்கள் எழுதுறாரு, வாழ்வியல் சிந்தனை இதெல்லாம் எழுதுறாரு. அவருக்கு சோர்வே வராதா? உடம்பு டயர்ட் ஆகும்ல, யாருனாலும் டயர்ட் ஆகும். ஏன்னா உள்ளதுக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது, கழட்டி கழட்டி மாட்டிக்க முடியாது. அது இருந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு தான் அதோட இது இருக்கும், அது பிறகு வீக் ஆகும். ரொம்ப கட்டி கட்டி பேசினோம்னா எங்களுக்குலாம் எத்தனை சதவீதம் டேமேஜ் ஆயிருக்குன்றது தெரியல. அப்படிலாம் இருக்கிறப்ப இதெல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு கேட்டா, நேற்றைக்கு திடலில் நடந்த நிகழ்ச்சியில் மூத்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு. நான் ரசிச்சு திரும்ப திரும்ப அதை போட்டு பார்த்தேன். அவர் சொன்ன செய்தியை உங்ககிட்ட சொல்றேன். ஆசிரியருடைய கருப்பு சட்டைக்குள் எலும்பும் சதையும் இல்ல. நீங்க ஆசிரியரை ஏதாவது ஊருக்கு கவனிச்சீங்கன்னா கையை ஒண்ணுமே இருக்கு, வெறும் எலும்பு போர்த்திய தோல் மாதிரிதான் இருக்குது, எலும்பும் சதையும் இல்லை. அந்த உடலில் மூளையும் இருதயம் மட்டும்தான் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அந்த மூளையும் இருதயமும் யாருக்காக இயங்குகிறது? நேற்று பேசுறாரு 92 வயசுல. இதுவரை ஆசிரியர் வெளிப்படையாக நீங்க செய்ய நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன மேடை நேற்றைக்கு அமைந்த மேடை. என்ன தெரியுமா வெளிப்படையா செய்ய சொன்னாரு? சண்டைக்கு போக சொல்லல, போயெல்லாம் அடிக்கன்னா சொல்லல, திமுகவை வெற்றியடைய செய்வதுதான் நம்முடைய ஒரே பணியாக இருக்க வேண்டும் டிக்ளேர் பண்ணாரு. எதுக்கு அந்த டிக்ளரேஷன், எதுக்கு அந்த உறுதியா சொல்றாரு? நேற்றைக்கு பெய்த மழையில இன்னைக்கு வந்துட்டு கட்சிக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு பேர் வச்சேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். வீட்டுல உட்காந்து வேலை பண்ற ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க எல்லாத்துக்குமே. என்னன்னு கேட்டா மழை வந்தா தண்ணி காலில் படக்கூடாது, இந்த ஃபேன் எல்லாம் சுத்தக்கூடாது, ஏசி தான் ஓடணும். நம்ம வந்து எங்க கூட வேணாலும் பேசுறோம்ல, அப்படிலாம் கிளியர் எல்லாம் படக்கூடாது. ஆக்ஷன் ரெடி கேமரா அப்படின்னா உடனே அப்படியே ஆக்ஷன் பண்ணிட்டு கிளம்பி போகணும். இதை வந்து பேசாமே இருந்தாங்க, ஆசிரியர் துணைத் தலைவரும் சொல்லாமே இருந்தாங்க.
எங்களுக்கெல்லாம் ஒரே பதட்டம். ஏன் சொல்லாமலே இருக்காங்க? ஏன் சொல்லாம இருந்தாங்கன்னா அவராகவே அவருடைய முகத்திரையை கிழிப்பார், அதுவரை நாம் பொறுப்பை காப்போம் என்று இருந்தார்கள். இப்போது அவங்களா வந்து திராவிட மாடலை ஒழிக்கணும். நல்ல அஜெண்டா. இதுக்கு முன்னாடி பல பேர் வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்த பல பேருக்காது அரசியல்னா என்னன்னு தெரியும். அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது. சரியா அரசியல் தெரியுமே, இவங்க கிட்ட நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே. அரசியல்னாலே என்னன்னு தெரியாது. அதுக்கு அடுத்து ரொம்ப ஆபத்து என்னன்னா, பெண்களும் இளைஞர்களும் இருக்கனால நான் இதை சொல்றேன். மற்றவங்க போய் மற்றவங்க கிட்ட பேசுவாங்களான்னு தெரியாது. பெண்கள் நம்ம நல்லா பேசுவோம், பேசாத மாதிரியே தான் இருப்போம். தயவு செஞ்சு போய் பேசுங்க. பக்கத்து போய் மேடையிலாம் பேச வேண்டாம், திண்ணையில் பேசுங்க. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசுங்க. ஒண்ணு கேட்க வேண்டாம், ஏன் திமுகவை ஒழிக்கணும்? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது திமுக, அதனால ஒழிக்கணுமா? பெண்களுக்கு ஓட்டுரிமையை இந்தியாவிலேயே அல்ல உலகத்தில் முதலில் பறைசாற்றிய மாநிலம் தமிழ்நாடும் நீதி கட்சியும் தான். அதன் வழியில் தான் நாங்க ஆட்சி நடத்துறோம் முதல்வர் சொல்றாரு, அதனால ஒழிக்கணுமா? இளைஞர்கள் கேளுங்க, வேலை வாய்ப்பின்மை 5% மேல இருந்துச்சு எடப்பாடி ஆட்சியில. இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைச்சு வேலை இல்லாமல் எந்த இளைஞர்களும் இருக்கக்கூடாது என்று முயற்சி எடுத்ததால் முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியை ஒழிக்கணுமா? எதுக்கு ஒழிக்கணும்? காரணம் வேணும்ல. அதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு, எப்ப பார்த்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்றாங்க? வாரிசு அரசியல். எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. முதல்ல வாரிசு அரசியல் அப்படின்றதுக்கான பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காங்க, நக்கா கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நாங்க அங்க வந்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு உண்மையா சொல்றேன், இப்ப என்ன நடக்குதுன்னே விளங்காது. அதை அறியாமல் அது தீகாலையோ இல்ல திமுகலையோ வளர போகுது. அது வாரிசுதான். அப்புறம் எங்க பிள்ளைங்க வச்சு நாங்க தீகாலை திமுகலை வளர்க்காம பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ வளர்க்காம போறாங்க அப்படிலாம் நடக்க முடியாதுல்ல. அப்ப எங்கள் பிள்ளைகள் இப்படிதான் வளர்வார்கள். வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் மக்கள் கிட்ட நின்று ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆக முடியும். மக்கள் தேர்ந்தெடுத்தவர் தானே. சும்மா என்ன கொடுமை கேட்டீங்கன்னா, பிறப்பால் ஒருத்தர் முதல்வர் ஆகலாமா? பிறப்பால் ஒருத்தர் முதல்வர் ஆக முடியாது. பிறப்பால் ஒருத்தர் முன்னணி நடிகராகி காசு சம்பாதிச்சு எலெக்ஷன் நின்ற முடியுமா? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகளை இன்னைக்கு நம்ம கேட்காம விட்டோம்னு சொன்னா நம்மளையே நம்ப வச்சிடும். உண்மையாவே அதான் நடக்குது போல அப்படின்னு சொல்லி ஒருவரை பார்த்து வாரிசு அரசியல் சொல்றாங்க. அந்த துணை முதல்வர் என்ன பணிகளை செய்தார்னு மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன். நிறைய இல்ல, 3 விஷயம் சொல்றேன். முதல் விஷயம், இன்னைக்கு நமக்குள்ள சில பேருக்கு மனசு ஓரத்துல கொஞ்சமா ஜாதிய உணர்வு இருக்கும். அது இருக்கே அப்படின்னு ஐயோ மதிவதி கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ற குற்ற உணர்வுல இருக்க வேண்டாம். ஏன்னா 2000 ஆண்டு காலமா அந்த ஜாதிய ஓவர் நைட்ல எல்லாம் ஒழிக்க முடியாது. ஆனா யார் தெரியுமா மனிதர்கள்? ஒருவேளை நமக்கு ஜாதிய சிந்தனை இருந்தால் கூட அது ஒரு வகையிலும் 1% கூட மற்ற மனிதனுக்கு இடையூறாக மாறாமல், ஜாதிய சிந்தனையோடு வளராமல் நமக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு நம்மளே பெருமைப்பட்டுக்க வேண்டியதுதான். அதோடு நிற்பதுதான் உங்களுடைய சிந்தனைக்கு அழகாக இருக்கும். ஆனா அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டா, நான் எல்லா கல்லூரிகளையும் கேட்கக்கூடிய கேள்வியை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையும் கேட்கிறேன். பெண்களும் இளைஞராக இருக்கக்கூடியவங்க பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல நம்ம எவ்வளவு ஜாதியில இருக்கோம்ப்பா, என்ன ஜாதியாக இருக்கலாம். தமிழ்நாட்டை தாண்டி வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா இந்த ஊர்ல இந்த ஜாதி ஆண்ட பரம்பரைன்னு உங்களுக்கு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல போய் நாங்கெல்லாம் வீர அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஜாதியோட இருப்பாங்கல்ல, அவங்க அமெரிக்கால போய் நாங்கெல்லாம் யார் தெரியுமா? உத்தரப்பிரதேசலாம் தெரியுமா? தெரியாது. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ஜாதி வட இந்தியால என்னன்னு விளங்காது, வட இந்தியால இருக்கிற ஜாதி அமெரிக்கால என்னன்னு விளங்காது. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுல டாக்டர்னா அமெரிக்கால டாக்டர் தான், நீங்க தமிழ்நாட்டுல இன்ஜினியர்னா அமெரிக்கால இன்ஜினியர் தான். அப்ப எது நமக்கான அடையாளமா இருக்க முடியும், பெருமையா இருக்க முடியும்? படித்த படிப்பு ஒன்றுதான் என்பதை மண்டையில் தட்டி சொன்ன தலைவர் தந்தை பெரியாரும் இத தீங்கால இருந்து நான் ஊரா போய் பேசினா ஆச்சரியமே இல்லைங்க. ஜாதியை ஏற்படுத்திய சனாதனம், மனதர்மத்தை ஏற்படுத்திய சனாதனம், பெண்கள்லாம் படிச்சா ஓடி போயிடுவாங்கன்னு சொன்ன சனாதனம், பெண்களுக்கு சொந்த உரிமை கொடுக்காது சொன்ன சனாதனம்னு கருத்து
ஒதுக்கப்பட்டவங்களாங்கல்ல, அப்படி ஆட்கள் நாங்க. எங்க போய் விட்டீங்கன்னா நாங்க இதெல்லாம் பேசுவோம். நாங்க பேசுறது செய்தி அல்ல. ஒரு மாநிலத்தின் துணை முதல்வர் நின்றுட்டு அவருடைய டிஷர்ட்ல திமுக கொடியை போட்டுக்கிட்டு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லுவதுதான் மிகப்பெரிய செய்தி. சொல்லிட்டு கமல் எடுத்திருந்தாதான் விட்டுருப்பாங்க. மாட்டி சொன்னாங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. நான் கலைஞரின் பேரன், பெரியாரின் பேரன், சாவர்கரின் பேரன் இல்லைன்ட்டு அதோட விட்டுதான் பரவாயில்ல. செய்தியாளர் போய் கேட்கிறாங்க, நீங்க இப்படி சொன்னீங்களே, இதனால பிரச்சனை வரும் பரவாயில்லையான்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, பிரச்சனை வந்தாலும் மீண்டும் சொல்லுகிறேன், சனாதனத்தை ஒழிப்போம். அதுதான் இவங்களுக்கு பயத்தை கொடுத்திருக்குன்னா பெரியாரை வாரிசாக இருக்கிறாரே என்ற பயத்தை கொடுத்திருக்கிறது. நேற்று ஒரு எல்லா சினிமா நடிகர்களும் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இவர்கிட்ட வெளியில வந்து பேட்டி எடுக்கிறாங்க. நேற்று இந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காருன்னு அவர் உடனே வந்து சொல்றாரு, அது கலைஞருடைய பாணி, டக்குனு ஸ்பான்டேனியஸா சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை அப்படின்னு ஒரே வரையும் முடிச்சு விட்டார். இது எல்லாம் தான் திமுகவின் மீது, திராவிடர் இயக்கத்தின் மீது அச்சத்தை கொடுக்கிறது. 3 செய்தி சொல்றேன்னு சொன்னேன். 1 சனாதன ஒழிப்பு, 2வது யாரை எப்படி டீல் பண்ணணும் தெரிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பயம் இருக்கும். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சில பேர்த்தெல்லாம் சும்மாவே கோபம் வரணும், எதுக்கு வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி கோபப்படுத்தக்கூடியவர் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வெள்ள பாதிப்பு, புயல் பாதிப்பு ஒன்றுமே இல்லாம ஆச்சு. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி எல்லாம் நிதி கேட்டதுக்கு தர முடியாதுனாங்க. அப்ப ஜிஎஸ்டி பங்கீடு கேட்டதுக்கு தர முடியாதுனாங்க. அதுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் என்ன ஒரே வார்த்தை சொன்னாங்கன்னா, உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல அப்படின்னாங்க. இந்த பகுதிகள் அவங்களுக்கு அச்சத்தை கொடுக்குது. 3வது முக்கியமான விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திகாவும் திமுகவும் பணமே இல்லாம ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும்.